இன்னைக்கு நம்ம புக்ல வந்து பார்த்தீங்கன்னா, யூனிட் 6ல கவர் ஆகுற தமிழ் பிராமி கல்வெட்டு காணப்படக்கூடிய இடங்கள்னு சொல்லி ஒரு சில பிளேஸஸ்லாம் குடுத்துருப்பாங்க. அந்த பிளேஸஸ எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலான்ட்டு, ஒரு குட்டி ஷார்ட்கட்டோட தான் இன்னைக்கு வந்திருக்கேன். என்ன அப்டின்னா, இது புக்ல பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த இடத்துல இருக்கும். தமிழ்நாட்டுல எந்தெந்த ஊர் இருக்குன்னு சொல்லிட்டு. இதுக்கான ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா, இதுதான். ஃபர்ஸ்ட்டு இத பாருங்க. மாங்கா முத்து பத்தி புகழ்ந்து பேசுனவரு, அத வாங்கி அரைச்சு, கூடவே புளி வச்சு, ஜாம் மாரி தயார் பண்ணி மதுரையில வித்தாராம். இது என்னடா ஷார்ட்கட்டு அப்படின்னு நினைக்காதீங்க. நல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட்டு மாங்காய் அப்படின்னு இருக்குயா, அந்த மாங்கா அப்படின்னா மாங்குளங்கிற ஊர பத்தி சொல்றது. அடுத்ததா முத்துப்பத்தி அப்படிங்கிறது வந்து முத்துப்பட்டிய குறிக்குது. அதாவது மாங்கா முத்துனா, அந்த உள்ள அந்த விதையாட்டு இருக்கும் இல்லையா? அது வந்து ஒரு முத்துன்னு சொல்லுவாங்க. அதுக்காக தான் மாங்கா முத்துப்பத்தி அப்படின்னா, மாங்கா அப்படின்னா மாங்குளம், முத்து அப்படின்னா முத்துப்பட்டி. அடுத்து புகழ்ந்து பேசினவரு, புகழ்ந்து அப்படின்னா புகழூர் அப்படின்னு. அடுத்தது அத வாங்கி அரைச்சு அப்படின்னா அரச்சலூர் அப்படின்னு சொல்லிட்டு. கூடவே அரைச்சவர் என்ன பண்ணாராம்? கூடவே புளி வச்சு, புளினா கொங்கர் புளியங்குளம் அப்படிங்கிற ஒரு ஊர் தான். இந்த இடத்துல இருக்கு பாருங்க. கொங்கர் புளியங்குளம். புளி புளி வச்சு ஜாம் மாரி தயார் பண்ணி, ஜாமுக்கு வந்து இங்க ஜம்பை அப்படின்னு சொல்லி வரும். தயார் பண்ணி எங்க வித்தாராம்? மதுரையில வித்தாராம். அப்ப அதுக்கு தான் மதுரை. இப்ப இந்த ஷார்ட்கட்ட மறுபடியும் வாசிச்சு பாருங்க. உண்மையாவே ஈஸியா இருக்கும். தேங்க் யூ.